மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து பேசுறீங்களே அப்படின்னு. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்ததை இப்ப 4.5 ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே. 4.5 ஆண்டுகள் பொறுத்திருந்தார்கள் எமது மக்கள். இப்ப நிறைவேறியும் அப்ப நிறைவேறியும் அவர்கள் கேட்பது ஒண்ணு இல்லையே. 23,000 63,000 சம்பளம் கூட ஒன்றும் கேட்கலையே. என் தம்பி சொன்ன மாதிரி 30,000 கொடுத்தா கூட 51 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 2,700 கோடி ஒரு ஆண்டு ஒன்று 10 மாசத்துக்கு வருது. ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2,700 கோடி வருது. இப்ப மாசத்துக்கு 50 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 500 கோடியிலே 30,000 சம்பளத்துக்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது அப்ப 2,700 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு. எதுக்கு? எதற்காக? அதுல 1000 கோடி உனக்கு கமிஷன், அவனுக்கு கமிஷன், அந்த முதலாளிக்கு கமிஷன். இந்த ராம்கிங்கிற நிறுவனம் அவன் இந்த குப்பையல்றவனுக்கு பிறந்தவனா இல்லை ரொம்ப நாளா எங்க சித்தப்பன் மித்தப்பன் சேர்த்து வச்சுக்கிட்டு பிறந்தவனா? நீ யாரா முதல்ல? நீ யார்? நீ ஏன்டா குப்பையல்கள் கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய? கக்கூஸ்ல கூட வாடா. ஐயோ ஐயோ, அதான் நான் சொன்னல, இவங்க இது கவர்மெண்ட் கிடையாதுடா, கமிஷன் மண்டி. இவங்க கமிஷன். நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம வந்து முதலமைச்சர்னு சொல்லாத. அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது வந்து அண்ணாதுரைக்கு சொல்லப்பட்டிருக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு, தாத்தா ஓமந்தூர் ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமாக நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது மறுபடியும் இந்த முதலமைச்சர்னு சொல்லாத. நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா, சாராய ஆலை அதிபரை தேர்வு நீ ஆரம்பிச்சிருக்க. மீனவன் 14 பேரை கைது பண்ணிட்டா ஈடி ரைடு வந்தா ஓடி போற இவர் 40 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா. போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்கடா நீ. போஸ்ட் மாஸ்டர் இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற காலத்துல கடிதம் எழுதுறாங்கடா. இவங்க என்னடா பண்ணுறாங்க? இவங்களை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண கடிதம்? அதை படிச்சுட்டு உடனே அந்த சுப்பிரமணியம் சிறிசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு. என்னடா என்ன ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டாப்ல, நீ என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? ஈடின்னு போடு, ஓடி வாரேன் மோடின்னு போய் கையை பிடிச்சிருவாங்க. அப்படியே கருங்கிடுவாங்க. ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சாலினி சொல்ற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க. சேட் மூடு அந்த கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியா.